வணக்கம். பாழடைந்த மண்டபத்திலிருந்து பூங்குழலியை தேடிக்கொண்டு சென்ற வந்தியத்தேவன் அவள் ஒரு மரத்தின் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருப்பதைக் கண்டார். லேசான விம்மல் அவளிடமிருந்து வந்து கொண்டிருந்தது. குரலை மிகவும் நயப்படுத்தி கொண்டு பூங்குழலி என்றார். சத்தம் கேட்ட பூங்குழலி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். நீதானா என்று சொல்லி மறுபடியும் திரும்பி கொண்டாள். நான் தான். என் பேரில் உனக்கு என்ன கோவம் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. உன் பேரில் எனக்கு எந்தவித கோவமும் இல்லை அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. பின்ன ஏன் உனக்கு இவ்வளவு சிடுசிடுப்பு அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. எனக்கு ஆண் பிள்ளைங்களை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. இளவரசரை கூடவா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. பூங்குழலி திரும்பி கண்களில் கனல் எழும்பும்படி வந்தியத்தேவனை பார்த்தாங்க. ஆமாம், அவரை தான் முக்கியமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவர் என்ன குற்றத்தை செய்து விட்டார் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, என்னை அவருக்கு ஞாபகம் இல்லை, முகமெடுத்து கூட பார்க்கவில்லை அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. உன்னை அவருக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் உன்னை பற்றி கூறியதும், ஓ சமுத்திரகுமாரியா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. பொய் சொல்ற அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. நீயே நேரில் வந்து கேட்டுக்கொள் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாங்க. என்னை நினைவில் இருந்தால் ஏன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு பூங்குழலி சொன்னதுக்கு, அவர் பேசினார், நீதான் மறுமொழி சொல்லாமல் ஓடி வந்துட்ட அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. அந்த மாதிரி பேச்சை நான் சொல்லலை. தெரிந்தவர்களை பார்த்தால் என்ன ஏது என்று விசாரிப்பது கிடையாதா? நீ சொல்வது போய். அவர் என்னை முகமெடுத்தே பார்க்கல அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. பூங்குழலி அதற்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, என்ன காரணம் அப்படின்னு பூங்குழலி கேட்டாங்க. இளவரசருக்கு இப்போது ரொம்ப கஷ்ட காலம் அப்படின்னு வந்தியத்தேவர் சொன்னாரு. யார் சொன்னது அப்படின்னு பூங்குழலி கேட்டாங்க. எல்லா ஜோசியர்களும் சொல்லியிருக்காங்க. குழந்தை ஜோடிதர் என்னிடம் சொன்னாரு அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. உன்னிடம் என்ன சொன்னாரு அப்படின்னு பூங்குழலி கேட்க, இளவரசருக்கு கொஞ்ச நாள் வரையில் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டமாக வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவரை சேர்ந்தவர்களுக்கும் கஷ்டங்கள் வரும் என்று சொன்னாரு. இது இளவரசருக்கும் தெரியும். ஆகையால் அவர் யாரும் தம்மோடு சிநேகிதமாக இருப்பதை விரும்பல. தமக்கு வரும் கஷ்டத்தை தம்மோடு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாங்க. நீ மட்டும் ஏன் அவரோடு சிநேகமா இருக்கிற அப்படின்னு பூங்குழலி கேட்டாங்க. நீ சற்று முன் பார்க்கவில்லையா? என்னையும் சண்டை பிடித்து துரத்த அவர் பார்த்தாரு. நடு சாலையில எக்காரணமும் இல்லாமல் அவர் என்னோடு கத்தி சண்டை போட்டாரு. நீங்கள் வந்ததினால் சண்டை நின்றது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. அவர் துரத்தினாலும் நீ அவரை விட்டு போக மாட்டாயா அப்படின்னு பூங்குழலி கேட்டாங்க. மாட்டவே மாட்டா. அவருக்கு வரும் கஷ்டங்களை எல்லாம் நானும் பகிர்ந்து அனுபவிப்பேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. அவரை உனக்கு அவ்வளவு பிடித்திருக்கிறதா அப்படின்னு பூங்குழலி கேட்டாங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கு அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. எதனால் பிடிக்குது அப்படின்னு பூங்குழலி கேட்டாங்க. காரணம் சொல்ல தெரியாது. அவரை பார்த்த உடனே அவர் மேல் பிரியம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. எனக்கும் அப்படிதான் அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. உடனே தான் அவ்விதம் மனம் திறந்து சொல்லிவிட்டதை பற்றி வருந்தி உடத்தை கடித்து கொண்டாங்க பூங்குழலி. உனக்கு இளவரசரிடம் பிரியம் என்று எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை அழைத்து போக வந்தேன். என்னுடன் வா அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. வரமாட்டேன் அப்படின்னு பூங்குழலி அழுத்த திருத்தமாக சொன்னாங்க. வராவிட்டால் பலவந்தமாக உன்னை பிடித்து இழுத்து கொண்டு போவேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாங்க. அருகில் நெருங்கினால் இதோ கத்தி இருக்கிறது, ஜாக்கிரதா அப்படின்னு பூங்குழலி தன் இடுப்பில் சொருகி இருந்த கத்தியை எடுத்து காட்டினாங்க. பாவி பெண்ணை, எதற்காக என்னை குத்தி கொள்ள வருகிறாய்? இளவரசரிடம் உன்னை பற்றி ஞாபகப்படுத்தினேனே, அதற்காகவா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாங்க. நீ பொய் சொல்கிறாய். அவரிடம் என்னை பற்றி நீ ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. போனால் போகட்டும். இளவரசரை பிடித்து கொண்டு போக 2 கப்பல்கள் வந்திருப்பதாக சொன்னாய் அல்லவா? அதை அவரிடம் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் எப்படியாவது தொலைந்து போ அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாங்க. எல்லா விவரங்களும் சேனாதிபதியிடம் சொல்லிட்டேன் அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. இளவரசர் உன்னிடம் நேரில் கேட்டு அறிய விரும்புகிறார் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, அவர் முன்னால் வந்தால் நான் ஊமையாகி விடுவேன் அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. ஊமச்சிகளிடம் இளவரசருக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, சீச்சி நீ பரிகாசம் செய்கிறாய் அப்படின்னு சொல்லி பூங்குழலி கட்டியே ஓங்குனாங்க. அப்படின்னா நீ என்னோட வரப்போவதில்லையா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, இல்லை அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. சரி நான் போறேன் அப்படின்னு கூறிட்டு வந்தியத்தேவன் 2 அடி எடுத்து வச்சாங்க. மறுபடியும் சட்டென்று திரும்பி பூங்குழலியின் கையிலிருந்து அவளுடைய கத்தியை பிடுங்கி வீசி எறிந்தாரு. வீசி எறிந்த கத்தி வெகு தூரம் சுழன்று சுழன்று சென்று ஒரு அடர்ந்த புதரில் விழுந்தது. கத்தி விழுந்த இடத்திலிருந்து வீல் என்ற ஒரு குரல் கேட்டுச்சு. அது மனித குரலா, ஏதேனும் விலங்கு அல்லது பட்சியின் குரலா என்று தெரிந்து கொள்ள முடியல. கட்டியை பிடிங்கதும் வந்தியத்தேவனை கடுங்கோபத்துடன் பார்த்த பூங்குழலி மேற்கூறிய சப்தத்தை கேட்டதும் கத்தி விழுந்த இடத்தை ஆர்வமுடன் நோக்கினாள். பிறகு இருவரும் வியப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மெல்ல மெல்ல நடந்து கத்தி விழுந்த இடத்துக்கு அருகில் இருந்த புதரை நோக்கி பார்த்தாங்க.
செடிகளிலும் தரைகளிலும் புது ரத்தம் சிந்தியிருந்தது. மற்றபடி அங்கு மனிதரும் இல்லை, விலங்கும் இல்லை. பூங்குழலியின் கத்தியையும் காணவில்லை. பார்த்தாயா பூங்குழலி, நான் கூறியது உண்மை இப்போதாவது தெரிகிறதா? இளவரசரை நாலா பக்கமும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன. எந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட அபாயங்கள் வரும் என்று சொல்ல முடியாது. தற்செயலாக உன்னுடைய கத்தியை பிடுங்கி நான் விட்டெறிந்தேன். அதிலிருந்து இங்கே யாரோ பதுங்கி கொண்டிருப்பது தெரிய வந்தது. எதற்காக பதுங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு நீயே யோசிச்சு பாரு. இளவரசரை சமயம் பார்த்து தீர்த்து கட்டுவதற்காக தான். கோடிக்கரைக்கு நான் வந்ததற்கு முதல் நாள் 2 பேரை உன் அண்ணன் படகேற்றி அழைத்து போனதாகவும் அவர்களை பற்றி உனக்கு சந்தேகம் தோன்றியதாகவும் சொல்லவில்லையா? ஞாபகப்படுத்திக்கொள். இப்படிப்பட்ட சமயத்தில் இளவரசரிடம் பிரியமுள்ளவர்கள் அவரை விட்டு போகலாமா அப்படின்னு வந்தியத்தேவன் மூச்சு விடாமல் பேசி நிறுத்தினார். அவர் என்னை போக சொன்னால் என்ன செய்வது அப்படின்னு பூங்குழலி கேட்டாங்க. அவர் போக சொன்னாலும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாங்க. பூங்குழலி சற்று யோசித்துவிட்டு, இங்கே பதுங்கி இருந்தது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அது நம்மால் முடியாத காரியம். இது அடர்ந்த காட்டில் எங்கே போய் தேடி கண்டுபிடிப்பது? அதிக நேரம் தாமதித்தால் இளவரசருக்கு உண்மையாக கோபம் வந்துவிடும். நம்மை விட்டுவிட்டு எல்லோரும் போய்விடுவார்கள். பேசாமல் என்னுடன் வா அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாங்க. சரி வாருங்கள் அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. இருவரும் மற்றவர்கள் இருந்த மண்டபத்தை நோக்கி நடந்தாங்க. மண்டபத்தில் இருந்தவர்கள் வந்தியத்தேவனும் பூங்குழலி அருகில் வந்ததும் மேற்படி சம்பவத்தை பற்றி கேட்டார்கள். எதற்காக கத்தியை எறிந்தாய்? வீல் என்ற சத்தம் கேட்டதே, அது என்ன சத்தம் அப்படின்னு வினாவினாங்க. புதரில் ஏதோ மிருகம், சிறுத்தையோ அல்லது நரியோ பதுங்கி இருந்தது போல் தோன்றியது. அதனால் இவளுடைய கத்தியை பிடுங்கி வீசி எறிந்தேன். கிட்ட போய் பார்த்தோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். அது போனால் போகட்டும், இந்த பெண்ணிடம் கேட்க வேண்டியதை கேளுங்கள் அப்படின்னு சேனாதிபதி சொன்னாங்க. பூங்குழலி வந்ததிலிருந்து இளவரசரையே பார்த்து கொண்டிருந்தாள். இளவரசர் அப்போது அவளை ஏறித்து பார்த்தாரு. சீ, இந்த நெஞ்சு எதற்காக இப்படி அடித்து கொள்கிறது? தொண்டையில் வந்து ஏதோ அடைக்கிறதே, அது என்ன? கண்களில் எதற்காக கண்ணீர் தரும்புகிறது? அசட்டு பெண்ணே, உன் தைரியம் எல்லாம் எங்கே போயிற்று? அலைக்கடலையும் பெரும் புயலையும் கண்டு கலங்காத உன் உள்ளம் ஏன் இப்போது இப்படி தத்தளிக்கிறது? கொடிய பயங்கர வேங்கை புலியின் கொல்லி கண்களை எரித்து பார்க்கும் துணிவு படைத்த உன் கண்கள் ஏன் இப்போது மங்கள் அடைகின்றன? பெண்ணே, மறுபடியும் பைத்தியக்காரி என்ற பட்டம் சூட்டிக் கொள்ளாதே. இளவரசரை நிமிர்ந்து பார். அவர் கேட்கும் கேள்விகளுக்கு கணீர் என்று மறுமொழி சொல்லு. உன்னை என்ன செய்து விடுவார்? கருணை மிகுந்தவர், தயாளு என்று உலகமெல்லாம் சொல்கிறதே. பேதை பெண்ணாகிய உன்னை இளவரசர் என்ன செய்து விடுவார் அப்படின்னு பூங்குழலி தனக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. சமுத்திரகுமாரி, என்னை உனக்கு நினைவிருக்கிறதா என்று அவர் கேட்டதும் ஆழ்கடலில் அடியிலிருந்து வரும் குரல் போல் அவள் காதில் தோணித்தது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.